Subscribe to my channel. And also press this bell icon. இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என் குருநாதர் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள். அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம். ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் 10ஆம் அத்தியாயம் குரு தரிசனம். சத்திய ஞானானந்த சொரூபம் போற்றி, சகல பரிபூரணமாம் சொரூபம் போற்றி, நித்திய ஞானானந்த சொரூபம் போற்றி, நிரஞ்சன நிர்குணமான சொரூபம் போற்றி, இத்துவித லேசமில்லா சொரூபம் போற்றி, ஏக சிதா காய பர சொரூபம் போற்றி, எத்து விதமான பரஸ்வரூபம் போற்றி, அகண்டமதாம் பரஸ்வரூபம் போற்றி. இப்படி ரிப்புகீதை கூறுகிறது. முக ஒளி கண்டு மயங்கி இறைஞ்சிய முனிவர்கள் பற்பல பேர், நகையது கண்டு நலம் பெற இன்பம் நயந்தவர் பற்பல பேர், பகை இரவாது படர்ந்த ஒரே செவி பற்றினர் பற்பல பேர், மிகைப்பேறு கோவலில் ஞானானந்தர் தாம் வித்தகம் யார் அறிவார்? இவ்வாறு வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் ஸ்ரீ ஞானானந்தர் மாட்சி என்னும் நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். தாமரையை வண்டுகள் மொய்ப்பது போல சத்குரு ஞானானந்தரை தரிசிக்க ஞான வேட்கை உள்ளவரும் ஞானிகளும் இழைந்தனர். அவ்விதம் வந்து அவரிடம் சரணம் அடைந்தவர்களுள் சுவாமி அபிஷிக்தானந்தர், அவருடைய பூர்வாசிரம பெயர் ஹென்றி லீ, தனிச்சிறப்பு வாய்ந்தவர். இவர் பிரான்சு தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்த ஒரு கிறிஸ்துவ பாதிரியார். தியான நிஷ்டை ஒன்றையே முக்கியமான சாதனையாக கொண்ட பெனிக்டைன் மடத்து சந்நியாசி. அவரும் மோன்சானா என்ற மற்றொரு துறவியும் திருச்சி ஜில்லாவில் குளித்தலைக்கு அருகில் சாந்திவனம் என்ற ஆசிரமத்தை நிறுவி இந்த சந்நியாசிகளைப் போலவே மிகவும் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டனர். மற்ற மதத்தை சேர்ந்த சாதகர்களுடன் கூடவே அவர்களும் கிறிஸ்துவ பாதிரிகளாக இருந்து கொண்டு சாதனை புரிவதை நோக்கமாக கொண்டிருந்தார்கள். அபிஷிக்தானந்தர் பகவான் ஸ்ரீ ரமணரை அவரது மகா சமாதிக்கு ஓராண்டு முன்பு தரிசித்தார். அவர் திருவாசக தேனை உண்டவர், உபனிஷத் ரசத்தை பருகியவர். அவரை இயல்பாகவே அருணாச்சலத்து குகைகளின் தனிமையும் புனித தன்மையும் ஈர்த்தன. ரமணரின் மகா சமாதிக்கு பிறகு அவரது பல பக்தர்கள் தப்போவனத்திற்கு வந்து ஞானானந்தரை தரிசிப்பது உண்டு. அவ்வாறே 1955ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அபிஷிக்தானந்தரை ஹெரால்ட் என்பவர் ரமணாசிரமத்திலிருந்து தப்போவனத்திற்கு சுவாமிகளை தரிசிக்க அழைத்து வந்தார். சத்குரு ஞானானந்த பிரம்மானுபவத்தில் திளைக்கும் துறவரசர். அபிஷிக்தானந்தரும் தீவிர முமுட்சுத்துவம் வாய்ந்த உத்தம அதிகாரி புருஷர், அகமுக நாட்டம் கொண்ட துறவி. இந்த இருவரும் கூடினால் பேசவும் வேண்டுமோ? ஈஸ்வர அனுகிரகத்தினாலேயே வாய்க்கக்கூடிய அரிய சந்திப்பு ஏற்பட்டது. அபிஷிக்தானந்தர் சத்குரு ஞானானந்தரை பிரம்மனிஷ்டராகவும் தனது ஞான குருவாகவும் தெரிந்து கொண்டு சீடராக அவரை சரணடைந்தார். சத்குருநாதரும் அவரை பேரன்புடன் ஆட்கொண்டார். அன்று அந்த சந்திப்பில் ஏற்பட்ட தமது அனுபவத்தை பற்றிய சில உயர்ந்த சிந்தனைகளை அபிஷிக்தானந்தர் சத்குரு ஞானானந்தை பற்றிய குருவும் சீடனும் என்ற தமது நூலில் மிகவும் உருக்கமாக கூறுகிறார். தன்னை வன்யா என்று புனை பெயரில் குறிப்பிட்டுக் கொள்கிறார். அவரது மொழிகளிலேயே அவரது குரு தரிசன அனுபவத்தை கேட்கலாம். சுவாமிகளின் திருவடிக்கு அருகில் வன்யா, அதாவது அபிஷிக்தானந்தர் அமர்ந்து ஒரு 2 மணிகள் கழிந்திருக்கும். அவ்வளவு நேரம் கடந்திருக்கும் என்பதை அவராலேயே நம்ப முடியவில்லை. சாதாரணமாக நெடுநேரம் அசையாமல் உட்காரும் போது அவருக்கு சிரமம் ஏற்படுவதுண்டு. ஆனால் இப்போதோ கால்கள் மடிந்த நிலையில் இவரின் திருமுன்பு எந்த விதமான உடல் தளர்ச்சியோ அழற்சியோ அவர் உணரவில்லை. தற்போது அவர் எழுந்து நிற்கும்போது எல்லாமே மாறுபட்டதாக தோன்றியது. வெறும் ஆவல் காரணமாக அவர் இங்கு வந்திருந்தார். எனினும் அந்த முதியவர் கூறிய சில வார்த்தைகள் அவர் தம் உள்ளத்தை நேரடியாக தொட்டுவிட்டன. அம்மொழிகள் அவருடைய உள்ளத்தில் அவரே அறியாது புதைந்து கிடந்த உள்ளுணர்வுகளை எழுப்பிவிட்டன. அவை ஒப்பு உவமையற்ற இனிமையான அருள் ஊற்றை பொங்கி வரும்படி ஏற்கவிட்டன. அவரிடம் இங்கு கூறப்பட்டதெல்லாம் அவர் ஏற்கனவே அறிந்திருந்தவைதான். அவற்றை பற்றி அவர் படித்திருந்தார், பிறர் சொல்ல கேட்டிருந்தார், ஆழ்ந்து சிந்தித்திருந்தார். சொற்கள் நிலையிலோ அல்லது எண்ணங்கள் நிலையிலோ அவர் புதிதாக தெரிந்து கொண்டது ஏதும் இல்லை. ஆயினும்
அவற்றை வழங்கிய முறையில் குருவிற்கும் இவருக்கும் இடையே அவரது ஆழ்ந்த மனதிற் போலவே இவரது உள்ளத்திலும் ஆன்மீக உணர்வின் அடிப்படையில் சொல்லொண்ணா தொடர்பு உருவாகியது. இந்த நிலையில் குரு தன்னிடம் கூறிய ஒவ்வொன்றும் தன் உள்ள கிடக்கையிலிருந்து நேரடியாக பொங்கி எழுந்ததாகவே வன்யாவுக்கு தோன்றியது. இந்தியாவில் சஞ்சரித்த அவர் இப்போதுதான் ஆன்ம அனுபூதியையே நிதர்சனமாக கண்டு கொண்டார். இத்தகைய அனுபவத்தால் பாதிக்கப்படாமல் யாரால் தான் இருக்க இயலும்? அது தீயினால் சுட்ட இடத்தில் தோன்றியிருக்கும் வடு நிரந்தரமாக வாழ்நாள் முழுவதையும் மறையாமல் இருப்பது போன்றது. எரிபொருள் தீரும் வரை தீயானது எவ்வாறு இருந்து கொண்டே இருக்கிறதோ அவ்வாறே வெளியில் தோன்றும் ஜகத்தின் மித்தியாம்சமான நாம ரூபங்களை விழுங்கும் வரை கனன்று கொண்டிருக்கும் ஞான அக்னி அது. பெரும்பாலும் உல்லாச பயணியைப் போலவே வன்யா இவரை நெருங்கினார். ஆனால் என்ன ஆச்சரியம், அவர் வன்யாவையே ஆவியும் உடமையும் எல்லாமும் முழுமையாக ஆட்கொண்டு விட்டார். இதற்கு முன் வேறு எவருக்கும் மனம் உவந்து தம்மை அர்ப்பணிக்காத இவர் ஞானானந்தரிடம் இயல்பாகவே அடைக்கலமானதை உணர்ந்தார். வன்யா குருமார்களை பற்றியும் அவர்கள் தன் சீடர்கள் அவர்கள் பால் காற்றும் மூட பக்தியை பற்றியும் குருவினிடத்தில் தம்மை பரிபூரணமாக அர்ப்பணிப்பதை பற்றியும் அடிக்கடி கேள்வியுற்றிருந்தார். பன்னூல் அறிவுமிக்க ஐரோப்பியரான அவருக்கு அவையெல்லாம் அர்த்தமற்றையாகவே அப்போது தோன்றியது. எனினும் இப்போது இந்த க்ஷணத்திலேயே அந்த சீடர்களின் உண்மையான அனுபவமே இவருக்கும் ஏற்பட்டு இவருடைய அகந்தை கிழங்கை அழித்து தனக்கு தன்னை வெளிப்படுத்தியது. குறுந்தாடியும் குறுகிய கால்களும் உடையவரும் இடுப்பில் ஒரு சிறு காவி துண்டை அணிந்த இந்த சிறிய வடிவோன் திடீரென அவரது வாழ்க்கையில் தோன்றி அவரை ஆட்கொண்டு விட்டார். சதாசிவ பிரம்மேந்திரை போல மௌனியாய் திகம்பரராய் வாழ்நாள் முழுவதும் சஞ்சாரம் செய்யுமாறும், ஏன் இந்த உலகில் வேறு எதை செய்ய பணித்தாலும் எவ்விதமான விளக்கமும் கேட்க எண்ணம் கொள்ளாமல் அவரது உத்தரவை வன்யா சிரமேற்கொள்வார். எதையும் பற்றி சிந்திக்காமல் தன்னை அறியாமலே வன்யா ஹெரால்டு இருவரும் அந்த ஞானியின் பாதங்களில் விழுந்து ஆர்வத்துடன் பாத சேவை செய்து கொண்டிருப்பதை உணர்ந்தனர். வன்யா ஸ்ரீ ரமண பகவானை அவர் மறைவதற்கு ஓராண்டுக்கு முன்பு தரிசனம் செய்திருந்தார். அன்பும் அமைதியும் நிறைந்திருந்த ரமணருடைய கண்களை வன்யா உற்று நோக்கினார் என்பது உண்மை. அந்த தருணங்களில் தனது தொன்மை வாய்ந்த மறைபொருளுடன் ஒன்றிவிட்ட உள்ளுணர்வின் ஆழத்தில் சுரந்து எழுந்த உட்குரல் தம்மை அகமுக நாட்டத்திற்கு அழைப்பதை உணர்ந்தார். இந்த அறைகூவல் தான் ரமணரை சுற்றி படர்ந்து நீங்காத புனித மறையாம் அருணாச்சலத்திற்கும் அவர் தவம் புரிந்த குகைகளுக்கும் வன்யாவை அடிக்கடி ஈர்த்தது. ஆனால் மகரிஷிக்கும் வெளிநாட்டவரான இவருக்கும் எந்தவித உரையாடலும் நிகழவில்லை. மகரிஷி அவருக்கு எட்டாதவராகவே இருந்தார். மேலும் வன்யா அப்போதுதான் மேல்நாட்டிலிருந்து புதிதாக வந்தவர். அவருக்கு மொழியும் தெரியாது. ஆகையால் மௌன மொழி உணர்த்துவதை அதனுடன் ஒன்றி நேராக உணர்வதற்குரிய அகமுக நாட்டமும் அவர் பெற்றிருக்கவில்லை. இதனுடைய தொடர்ச்சி நாம் நாளை காண்போம்.